இன்னைக்கு செஷன் வாஸ் ரொம்ப 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 நல்லா இருந்தது. அதுவும் இந்த குரு பூர்ணிமா வந்து எவ்வளோ குரூப்னு அட்டென்ட் பண்ணும்போது சத்குரு இருக்காரு, அதை தேடி வருவோம். சத்குரு இருக்காரு. இந்த தடவை மனசுல இருந்தது சத்குரு இல்லையே, எப்படி குரு பூர்ணிமா. ஆனால் ஒரு சின்ன குறை கூட வைக்கல. என்ன, நான் ஃபஸ்ட்டு டைம் தமிழ் செஷன் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். தமிழ் மக்களோட ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகுறதுக்கு ரொம்ப ஈஸியாக நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி தமிழ் செஷனை வச்சிங்கன்னா இட் வில் பி வெரி ஃபேண்டாஸ்டிக். உண்மையிலுமே ரொம்ப உள்ள அந்த உணர்ச்சியில் சத்குருவே கூட இருக்கிற மாதிரி. இதுவும் பர்டிகுலராக இந்த உண்மையாலுமே சொல்லுமா, இந்த தமிழ் செஷன் நடந்தது. சத்குரு சொல்கிற மாதிரி தமிழில் அவர் பேசுகிறார், தமிழில் பேசுகிறாரு. அந்த வீடியோலாம் பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்கு. அருமையான செஷன், ஃபென்டாஸ்டிக், அண்ட் இட் வாஸ் வெரி கனெக்டிங். ரொம்ப சீக்கிரமாக அவர் கூட இணைஞ்சிடலாம் தமிழில் பேசும்போது. எனக்கு நான் வாட்டி குரு பூர்ணிமா ஆசிரமில் அட்டன் பண்ணுறேன். எப்படி இருக்கும் எதுவுமே எனக்கு தெரியாது, என்ன பண்ணுவாங்க என்ன செய்வாங்கன்னு. ஆனால் இங்கே வந்தால் சம்திங் உள்ள முழுமையாக இருக்குது, அது மட்டும்தான். இது வரைக்கும் கிடைக்காத பதில்கள், கேள்விகள் நிறைய இருந்ததுன்னா ஒவ்வொரு ஹாலில் போய் உட்காந்து ஒவ்வொரு பதில் கிடைச்சிருக்கு. அந்த 21 நாளுமே அவர் எனக்காக சொன்ன படிகளாகவே இருந்துச்சு. அவர் சொல்கிற வார்த்தையே இல்லை, எங்கேயோ தேவலோகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி உண்மையாகவே மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஆதியோகி பிரதர்ஷனம் போனதும் ரொம்ப என்ஜாய் பண்ணி போனேன். இது இப்போ 4வது தடவையாக போயிட்டு வந்தேன். சத்குரு சொன்ன மாதிரியே ஒவ்வொரு கால் வைக்கும் போதும் நான் உணர்ந்து போனது ரொம்ப சந்தோஷமா. காலையில் உள்ளே வந்ததுலேருந்து ஏதோ ஒரு வித்தியாசமாக ஒரு சொந்த ஊருக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை அப்படியே காலையிலேருந்து அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கேன். குரு பௌர்ணமி எப்படியோ குரு இழுத்துட்டு இருந்து இங்கே உணவு விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்காக நான் நினைக்கிறேன். நான் வரணும்னு கூட நினைக்கவே இல்லை. எனக்கு பல பேருக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு ஆர்வம் வெறி இருந்தது. அதை வச்சு இப்போ எல்லாரையும் வந்து ஆசிரமத்துக்கு நம்ம குருவை ஐஸ்வர்யா காமிக்கிறதோடு இல்லாமல் தியானலிங்கத்தில் அவங்கள உட்கார வைக்கணும். ஒரு துளி அட்லீஸ்ட் அவங்க ஒரு சின்ன மெடிடேஷனாவது அந்த இடத்துல பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. நேற்று நைட்டு தான் ஆசிரமம் வந்தேன். ஏதோ வெறுங்கையோடு வந்த மாதிரி இருக்குது. இப்போ போகிறப்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ரொம்ப ஆனந்தமாக திரும்ப போகிற மாதிரி இருக்குது. இங்கே இருக்கிற அந்த வைப்ரேஷனை நாங்கள் முழுமையாக எனக்குள்ளே வந்த மாதிரி ஒரு உணர்வு. அதனால் இது அனைவருக்கும் கிடைக்கணும்னு என்னோட வேண்டுதல். இந்த வருஷம் குரு பூர்ணிமா ரொம்பவும் சிறப்பாக போச்சு. சத்குரு இருப்பாங்கன்ட்டு ரொம்ப ஆவலில் இருந்தோம். அவங்க இல்லாட்டி பண்ணாலும் சத்குரு இருந்தால் எந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குமோ, எந்த மாதிரி ஒரு அருள் கிடைக்குமோ, அது கட்டாயமாக 100% எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷத்தோடு நாங்கள் திரும்பி போகிறோம். ஒரு ஃபுல் பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆன மாதிரி ஒரு தெம்போடு நாங்கள் போகிறோம். நமஸ்காரம்.